இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் பாக்கு மட்டை தட்டு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஐடியா பத்தி தான். இந்த வீடியோல பாக்கு மட்டை தட்டு எப்படி தயாரிக்கணும்ன்ற ஃபுல் ப்ராசஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பாக்கு மட்டை தட்டு மேனுஃபேக்சரிங் பிசினஸ் சைட் ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. இல்லை நான் கடை வச்சிருக்கேன், நான் பாக்கு மட்டை தட்டு ஹோல்சேலில் வாங்கணும் அப்படின்னாலும் இவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு கம்மி குவான்டிட்டியில் பாக்கு மட்டை தட்டு உங்களுக்கு வேணும்னாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்க முடியும். இவங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கும் அவங்களோட தட்டுகளை ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைகள் இருந்தால் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் வித் மீ. எங்களுடைய கம்பெனியானது வந்துட்டு எப்படின்னா ஜேஎம்பி என்டர்பிரைசஸ் சீர்காழியில் இருக்குதுங்க. சீர்காழினா விவேகானந்தா ஸ்கூல் அண்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் மெயின் கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போர்டு வச்சுருக்கிறேன். லெஃப்ட் சைடில் நம்ம பில்டிங் தாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியும். எனக்கு ஜேஎம்பி என்டர்பிரைசஸ் சீர்காழி அப்படின்னு கூகுளில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு இது எல்லாமே கிளியராக வந்துட்டு உங்களுக்கு அந்த அட்ரஸ் தெரியும். என்னுடைய அட்ரஸ்ஸு, கம்பெனி, அந்த பிளேட்ஸ் எல்லாம் லேஅவுட் பண்ணி வச்சுருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் த பிளேட்ஸ் இருக்குன்னு செப்பரேட்டாக வச்சுருக்கேன். பாக்கு மட்டையை வந்து அங்கேருந்து நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வரவழைக்கிறோங்க. இது தமிழ்நாடு ஃபுல்லாகவும் அதர்வைஸு குஜராத்து அண்டு டெல்லி இவங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி வாங்குகிறாங்க. இதை நாங்கள் வந்து எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக நாங்கள் வந்துட்டு சப்ளை பண்ணுறோம் எல்லாத்துக்கும். இது 12 இன்ச்சஸ் 10 இன்ச்சஸ் டை, 8 இன்ச்சஸ் பட்டு இதுவும் இந்த சேம் 8 இன்ச்சு பட் ஸ்கொயர் சைஸுங்க. இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக அனுப்புறது. இது வந்துட்டு 6 இன்ச்சு 6 இன்ச்சஸ் தென் 4 இன்ச்சஸ் தொன்னைன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கெல்லாம் வந்துட்டு பிரசாதம் கொடுக்கறது, போக்குவரத்துன்னு சொல்லுது. அதே சேம் இதுவும் கோயிலுக்கு, மற்றபடி சின்ன ஃபங்க்ஷனுக்கு, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னு சொன்னாக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கறதுக்காக வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுக்கு வச்சு கொடுக்கலாம். ஏன்னா ஒரு 10-20 பேர் தேவை வந்தாங்கன்னா ஒரே டயத்தில் யூனிஃபார்மாக பிளேட்டு இருக்காதுங்க. அதனால் இது வந்து ஒரே யூனிஃபார்மாக லுக்காக இருக்குங்க. இதை நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுறது, பாக்கு மட்டையை வந்து அங்கேருந்து நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வரவழைக்கிறோங்க. இது கர்நாடகாவில் இருந்தோன்னா அங்கேருந்து இது அங்கே மேலெலாம் லேஅவுட் பண்ணி வச்சுருக்கேன். இது டஸ்ட்டு இருக்கும், எல்லாமும் இருக்குங்க. இதை என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து இதை வாஷ் பண்ணுறோம். டேங்கில் போட்டு வாஷ் பண்ணுறோம். அதை வந்து ஒரு பாடம் பண்ணுற மாதிரி அதை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கிறோம். அதன் பிறகு அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஊறி பண்ணால் நம்ம ப்ரெஷ்ஷால் அதை க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு கரம் பிரிச்சுட்டு ஒன்றுக்கு பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 12 இன்ச்சு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து சின்னது தகுந்த மாதிரி இருந்தாக்கா நாங்கள் 10 இன்ச்சு கொடுக்குறோம். மட்டையினுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருந்தால் பெரியதில் கொடுக்குறோம், சின்னதாக இருந்தால் லாஸ்ட்டு மிகவும் சின்னதாக இருந்துன்னு சொன்னாக்கா அதை நாங்கள் தொன்னைக்கு கொடுக்குறோம். அந்த 4 இன்ச்சஸ். இந்த மட்டைகள் நாங்கள் ஒரு 15 நிமிஷம் அங்கேருந்து ட்ரையாக வரக்கூடியதை ஊற வைப்போம். ஊற வச்ச பிறகு அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் என்ன செய்வோம், க்ளீன் பண்ணிவிடுவோம். அதுக்காக தனியாக ப்ரெஷ்ஷு இது தினமும் வந்துங்க இது மாதிரி இந்த நாங்கள் ஆளுங்களை வச்சுட்டு இதை க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியானது அது வடிஞ்ச பிறகு லைட்டாக பதமாகிடும். பதமான பிறகு அதை என்ன செஞ்சிடுவோம், மிஷினில் கொடுத்துருவோம் நாங்கள். இந்த வந்து க்ளீன் பண்ணுறவுடைய ஒர்க்கு இதுதான். எங்களுடைய லொக்கேஷன் வந்து சீர்காழி டவுன். அதாவது என்னென்ன இடம்னு சொன்னாக்கா சிபிஎஸ்சி ஸ்கூல், விவேகானந்தா ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல். அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெயின் கேட்டுக்கும் லெஃப்ட் சைடில் இருக்க நம்ம லொக்கேஷனுங்க. இதான் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விதமான சைஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட அதாவது 12 இன்ச் ஆகும், பெரிய 10 இன்ச்சு எது வேணாலும் கிடைக்கும். எங்கள்கிட்ட 3 டைப் ஆஃப் த ஆக்ஷன் நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம். என்னென்னு சொன்னாக்கா, ஒன்று வந்துங்க சில்லறை விலைக்கு கொடுக்குறோம். 100லேருந்து 200க்கு, 100 முதல் 200 வரைக்கும் கூட சில்லறை விலைக்கு தர்றோம். அப்புறமா என்னதுன்னா ஹோல்சேலுக்கு வந்து நான் கடைகளுக்கு கொடுக்குறோம். ஹோல்சேலுக்கு கொடுக்குறோன்னு சொன்னாக்கா மினிமம் 500 கடைகளுக்கு நாங்கள் கொடுக்குறோங்க. 500ன்னு சொன்னால் எல்லா டைப்பும் இன்க்ளூட் ஆகும்.
நீங்கள் வந்து அளவு மொத்தமாக கூட வந்து ஒவ்வொரு சைஸ் 500, 12 இன்ச்சு 500, 10 இன்ச்சு 500, 8 இன்ச்சு 500, 6 இன்ச்சு 500 சொன்னாலும் கொடுக்கும். அதர்வைஸ் எனக்கு மொத்தமாகவே 500 கொடுங்க, எல்லா சைஸ்லையும் சொன்னாலும் அது மாதிரி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இப்போ நாங்கள் டீலர்ஷிப்புக்கும் கொடுக்குறோம். டீலர்ஷிப்பை வாங்குறவங்க அவங்களுக்கு மினிமம் வந்து 5000 டீலர்ஸுக்குனாக்கா. அதாவது 5000 பிளேட்னு சொல்லும்போது அதுவும் எப்படி நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோமோ அப்படி தாங்க இதுவும். 5000 வந்துட்டு ஒரே தட்டாக கேட்டாலும் ஓகே, 2 இன்ச்சா வேணாலும் தருவோம், 10 இன்ச்சா வேணாலும் 5000. அதர்வைஸு நீங்கள் எல்லாமே எனக்கு கலந்து தான் கொடுங்க, அந்த 5000ங்கும்போது எல்லாத்துலேயும் 1000 கொடுங்கன்னு சொன்னாலும் அதுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். அது மாதிரி கொடுத்துட்டும் இருக்கிறோம். ஆனால் அந்த லோக்கலில் வந்து சீர்காழியில் மட்டும் எனக்கு வாங்கிட்டு போகிறாங்க. சீர்காழியில் அதாவது இந்த கோயில் விசேஷம், எஸ்பெஷலி வந்து அன்னம் பெருமாள் கோயிலில் அந்த விசேஷங்கள் வரும், சில கும்பாபிஷேகங்கள் நடக்கும், அது மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம், அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, இந்த அன்னதானம் பண்ணக்கூடிய முக்கியஸ்தர்கள் எங்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் இந்த ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். வெளியிலையும் நாங்கள் அனுப்புகிறோம். வெளியிலையும் அனுப்புகிறோம்னு சொன்னாக்கா நம்ம சீர்காழியை தவிர்த்து தமிழ்நாட்டிலே வந்து சென்னையில், சில இடத்துல காஞ்சிபுரத்தில் அங்கெல்லாம் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோங்க. நெய்வேலி இது மாதிரி கொடுக்குறோம். இது அன்னியில் நான் வந்து ஒரு ஆர்மின்றதுனால லாங்குவேஜ் ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. ஸோ ஹிந்தி, இங்கிலீஷ் ஆர் தமிழ் எது வேணாலும் பேசுவேன். அந்த வகையில் எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைச்சாங்க. அவங்க வந்துட்டு குஜராத்துக்கும் டெல்லிக்கும் நாங்கள் அதை அனுப்பிக்கிட்டு இருக்கோம். அவங்கள வந்துட்டு ஏன்னா ஒரு தடவை எங்கிட்ட எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் தரமாக இருக்கிற காரணத்தினால மீண்டும் அவங்களே எனக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 12 இன்ச்சஸ் தரமாகவே இருக்குங்க. இது 12 இன்ச்சு தட்டு நாங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அதன் பிறகு 10 இன்ச்சுங்க, 10 இன்ச்சஸ் தட்டு, தென் 8 இன்ச்சஸ், அடுத்தது 6 இன்ச்சஸ், தென் 4 இன்ச்சஸ். இது அன்னியில் அடுத்தது நாங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு அது மாதிரி நான் சொன்ன பாருங்கள், குவாலியர், இது குவாலியரு இன்னும் வந்துட்டு இதுக்கெல்லாம் போகுதுன்னு சொன்னேன், குஜராத்து இவங்களுக்கெல்லாம் டெல்லிக்கெல்லாம் அனுப்புகிறேன் அவங்க வாண்டடுக்கு தகுந்த மாதிரி. இந்த 8 இன்ச்சஸும் இது நான் அடுத்தது தயார் பண்ணுறேங்க. இந்த 8 இன்ச்சஸும் உங்களுக்கு எந்த சைஸு எந்த தட்டு எவ்வளோ வேணாலும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறோம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இந்த யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், எனக்கு ஃபோன் மூலமாக சொல்லுங்கள். இதே சமயத்தில் இந்த உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உடனே எனக்கு 5000 தட்டு வேணும் 10,000 சொன்னாக்கா உங்கள் ஆர்டர் பண்ணிட்டு உடனே கிடைக்காது. எனக்கு 5000க்கு மேலே தட்டு வேணும், அட்லீஸ்ட் எனக்கு 1 வீக் அவர் வந்து ஒரு 5 டேஸ் பிஃபோராக சொல்லணும். காரணம் என்னென்னு சொன்னாக்கா இந்த தட்டு மேலே தயார் பண்ணுறதுக்கே ஒரு நாளைக்கு மொத்தமே எல்லா சைஸும் சேர்ந்து 1000 தான் தயார் பண்ண முடியும். ஆகையினால் இப்போ 12 இன்ச்சு நீங்கள் 5000 கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு 400 தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும். அது மாதிரினா நான் உங்களுக்கு நீங்கள் சொன்ன அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும், என்ன ஷூரிட்டி தரணும், அதன்படி உங்களுக்கு கிடைக்கும். இதை மட்டும் எனக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லணும், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் தேவைன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான பிஸ்னஸ் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.